ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, முருகப்பெருமானுடைய 6 படை வீடை பத்தி தான் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சிருப்போம், போயிருப்போம். ஆனா முருகனுடைய 7வது படை வீடு ஒன்று இருக்கு. அந்த 7வது படை கோயில் எங்க இருக்கு, அந்த கோயில் எப்படி உருவானது, அந்த கோயிலோட வரலாறு, அந்த கோயில் எங்க இருக்கு, இதன் அடிப்படை எப்படி உருவாச்சு, முருகப்பெருமான் 7வது படை பக்தர்களுக்காக காட்சி கொடுத்த இடம். அப்படி அந்த பக்தர் அந்த முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாரு, அதுக்கு அவர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுத்து அந்த இடத்துல அவரையும் அமர வச்சு மக்கள் குறை தீர்ப்பதற்காக இப்படி ஒரு அருமையான இந்த 7வது படை வீடுன்னு சொல்லப்படுற இந்த முருகப்பெருமானோட திருக்கோவில் எங்க இருக்கு, இதோட வரலாறை பத்தி நம்ம பார்க்கலாம். சுருக்கமா வாங்க. இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த கதையோட உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த 7வது படை முருகர் கோவில் எப்படி அமைந்தது, அதுக்கு முன்னாடி இந்த பாம்பாட்டி சித்தர், இந்த பாம்பாட்டி சித்தர்னால தான் அந்த கோயில் உருவாச்சு. அந்த பாம்பாட்டி சித்தர் யாரு? அவர் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண கூலி வேலை, அதாவது பாம்பு பிடிக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். அவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு செல்வந்தர் அவரை சந்திச்சு ஒரு சில மருத்துவ குணத்துக்காக நாகமணி முத்து தேவைப்படுகிறது, நீங்கள் பாம்பு பிடிப்பதில் வல்லவராச்சே, அதனால எங்களுக்கு அந்த முத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, இதனால பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்ல, அவர்கள் மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் காட்டுக்குள் சென்று நீங்கள் கேட்கும் அந்த நாகமணி முத்தை எடுத்து வருகிறோம் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு மலைப்பகுதிக்குள் சென்று தேட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் 2 நாள் இப்படி பல நாள்கள் தேடினார்கள். அந்த நாகமணி முத்து கிடைக்கவில்லை. அப்படி ஒன்று இருக்கா இல்லையா, இப்படி பல கேள்விகளுக்கு நடுவுல இவங்க தேட ஆரம்பிச்சாங்க. காட்டுக்குள்ள பயணம் ரொம்ப கடுமையா இருந்தது. ஒரு சில நாள் தேடி கிடைக்கல. கடைசியா இவங்க வெறுத்து போய் ஊருக்கு போகலான்னு திரும்பும் போது திடீரென்று ஒரு இடத்தில் ஒரு அருமையான ஒளி, அதாவது அந்த நாகமணி முத்து இருப்பது போல் ஒரு ஒளி பிரகாசமாக தோன்றுச்சு. அதை பார்த்த உடனே நம்ம தேடி வந்த முத்து கிடைத்து விட்டது என்று இவரும் இவருடைய நண்பரும் அங்க போய் அங்க பார்த்தா ஒரு அழகான புத்து இருந்தது. அப்ப கண்டிப்பா நாகமணி முத்து, பாம்புனாலே அந்த புத்துல தான் இருக்கும், அப்ப இது உள்ள இருக்கிறது நாகமணி முத்து தான் என்று அவர்கள் உறுதி செய்துவிட்டு அதுக்குள் கையை விடுகிறார்கள். அப்பொழுது அந்த புத்துக்குள் இருந்து திடீரென்று ஒரு உருவம் தென்படுகிறது. அவர்தான் சட்டைமுனி சித்தர். இந்த சட்டைமுனி சித்தர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த தவத்தை கலைத்ததாக இவர்கள் இருவர் மீதும் கடும் கோபம் கொள்கிறார். அப்பொழுது நடந்த விஷயத்தை இவர்கள் 2 பேரும் எடுத்து சொன்னவுடன் அந்த சட்டமுனி சித்தர் இவர்களை மன்னித்து விடுகிறார். நீங்கள் வந்த எண்ணமும் எல்லாமே நல்ல எண்ணம், நல்ல நோக்கத்தோடு வந்துள்ளீர்கள், அதனால் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் இந்த பாம்பின் விஷயங்களை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அந்த சட்டைமுனி சித்தர் அதை பற்றிய விவரங்களை இவருக்கு முழுசாக சொல்கிறார். அப்பொழுது மனிதனுக்குள் அந்த நாகமணி முத்து நம்மளுக்குள் இருக்கு, நான் சொல்வதை தேடினால் நீ நாகமணி முத்துல அதோட பெரிய விஷயங்களெல்லாம் நீ செய்யலாம், தேடலாம், உன்னை தேடி எல்லாமே வரும்னு சொல்லி அந்த சட்டைமுனி சித்தர் இந்த பாம்பாட்டி சித்தராக இருக்கக்கூடிய இவருக்கு ஒரு பயிற்சி அளிக்கிறார். அவரை சிஷியனாக ஏற்றுக்கொள்கிறார். கூட இருப்பவர் இவர் கூட இருக்க மறுத்து செல்கிறார். அப்பொழுது பல நாள்கள் சட்டமுனி சித்தர் தன்னுடைய குண்டலினி யாகத்தை செய்து கொள்ளும் போது இவர் பக்கத்தில் இருந்து அவர் எப்படி செய்கிறார் என்று அவரிடம் அந்த குரு பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு அந்த சட்டமுனியின் சித்தர் சீடராக இந்த பாம்பாட்டி சித்தர் உருவாகிறார். இப்படி உருவான பாம்பாட்டி சித்தர் முருகன் மீது அதிக பாசமும் அக்கறையும் பக்தியும் கொள்கிறார். எப்பொழுதுமே முருகனை துதித்து கொண்டே இருக்கிறார். முருகனை நினைத்து பல நாள் தவம் இருக்கிறார். முருகனை இடை காட்சி எனக்கு கொடு என்று முருகனை பல வருடங்களாக அந்த மலை மீது இருந்து
முருகனை மனம் உருகி பல நாட்கள் தவம் இருந்து ஒரு நாள் இவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. மலை காடுகள் அலைந்து எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்த பாம்பாட்டி சித்தர், முருகா உன்னையே நினைத்து கொண்டிருக்கேனே, உன் பக்தனுக்கு இப்படி ஒரு சோதனையா என்று பாம்பாட்டி சித்தர் முருகனை மிக கடுமையாக வருத்தி முருகனிடம் கண்ணீர் மல்க முருகனை கேட்கிறார். உடனடியாக அந்த இவர் செல்லும் இடத்தில் ஒரு இடத்தில் ஊற்று வருகிறது. அந்த ஊற்றை பார்த்தவுடன் அங்கு தண்ணீர் இருப்பதை அறிந்து அவர் தண்ணீரை பருந்தி தண்ணீரை குடித்து விட்டு முருகா 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 என்று சொல்லி அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று அவர் பார்க்கிறார். அப்பொழுது ஒரு மரத்தில் இருந்து அந்த தண்ணீர் உருவாகுது. அப்ப இது மரத்திலிருந்து தண்ணி உருவானது ஒரு அரிதல்லவா? முருகா எல்லாமே உன்னோட கருணை, நீ எனக்கு காட்சி தர மாட்டியா என்று அவர் முருகனை ரொம்ப மன உருகி வேணும்னு முருகன் வள்ளி தெய்வானையோட நம்ம பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது பாம்பாட்டி சித்தருக்கு மிகவும் ஆனந்தம். நான் இவ்வளவு நாள் இருந்த தவம் நிறைவேறிவிட்டது முருகா, நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்கிறார். முருகப்பெருமான் பாம்பாட்டி சித்தரை இந்த மலை மீது இருந்து பல பேர் நோய்களோடு வருகிறார்கள், அவர்களுக்கு நோயை குணப்படுத்தும் மருந்துகளை நீ தயார் செய்து வரும் பக்தர்களையும் மக்கள்களையும் நீங்கள் காக்க வேண்டும் என்று ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதாவது முருகப்பெருமான் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சியும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். கொடிய நோயில் வரும் மக்களை நீங்கள் குணப்படுத்த வேண்டும், அதற்குண்டான தேவையான மருந்துகளை இங்கேயே நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதை தயார் செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். முருகனின் அருள் பெற்று முருகன் வாக்கை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மலை மீது அமர்ந்து அவர் பல பக்தர்களுக்கு அவர் காட்சி கொடுப்பதும் இல்லாமல் இந்த மருந்துகளை கொடுத்து முருகப்பெருமான் அங்கேயே அந்த மரமா இருந்தது திடீரென்று சிலையாக மாறிவிடுது. அப்ப அந்த இடத்துல அந்த முருகப்பெருமானை வழிபட்டு நாளடையில் அங்கே பாதை உருவாகுது, கோயில் உருவாகுது, பக்தர்கள் கூட்டம் வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மலை சிறப்பு என்ன அப்படின்னா, பக்தனுக்கு காட்சி கொடுத்த முருகன். எல்லா 6 படை வீடுகளை பற்றி நக்கீரர் சொல்லியிருக்காரு. 6 படை முருகர் எப்படியெல்லாம் வந்தார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 7வது படையா பக்தர்களுக்காக காட்சி கொடுத்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நீங்கள் என்ன வேணும்னு போய் மருதமலையில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா மருதமலையில் வர்ற பக்தர்களுக்கு அவர் முருகப்பெருமான் நல்லதை வழங்குறதுக்காகவே அங்கே இருந்தார். அதாவது வர்ற பக்தர்களுக்கு கேட்டதை கொடுப்பதற்காக மருதமலையில் முருகப்பெருமான் அப்படி அமைந்திருக்கிறார். அந்த பாம்பாட்டி சித்தரும் அங்கலந்து பல வருடங்களாக மக்களுக்கு சேவை செய்து அங்கேயே அவர் மறைந்திருக்கிறார். இப்படி சிறப்பு மிக்க இந்த மருதமலை முருகர் கோவில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மறக்காம நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அந்த கோயிலோட பெருமைகள் எல்லாமே தெரியும். மற்ற பகுதியில் இருக்கவங்க இந்த முருகப்பெருமானோட உங்களை கோரிக்கையை வச்சு நீங்க அங்க போனீங்கன்னா உங்களோட குறைகள் எல்லாமே கண்டிப்பா தீரும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு நம்புறேன். மறக்காம எல்லாரும் மருதமலை முருகனை தரிசனம் பண்ணி அருள் பெற்று எல்லாரும் வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம். அடுத்து ஒரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நன்றி வணக்கம்.